இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் போதகத்தை மறவாதே என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைபிள் வேத வசனத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதை நாம் தினந்தோறும் வாசித்து அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி மோசேக்கு 10 கட்டளை கொடுத்தாரோ அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளையின்படி நாம் நடக்கும் பொழுது இந்த தேசத்திலே எந்த விதமான பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த நாடு முழுவதும் ஒரு குட்டி பரலோகம் போல காட்சியளிக்கும். எப்பொழுது காட்சியளிக்கும்? அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த தேசம் முழுவதும் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்படும். பிரியமானவர்களே, அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடப்பதை அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்தவர் ஒரு பரிசுத்தர். ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆமேன்.